and friends. சில பொய்கள் வெல்லவே பல உண்மை சொல்லவே ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். Boom boom bommy, bommy and friends. நட்பு என்பது விலை மதிப்பற்றது. Taco Rambo Maya, Ethan Torres. நட்பால் கூடுவோம். Boom boom bommy, bommy and friends. Boom boom bommy, bommy and friends. Bommy and friends. ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, என்ன மறையுது? ஆச்சரியமா இருக்கு. அப்பாடா, இப்பதான் வயிறு நிறைஞ்சது. இனி எப்படி தேர்றேன்னு பாருமாயா. ஓகே ஓகே. ஆனா பாவம் அந்த கடைக்காரர் தான். நீ செஞ்ச வேலையில ஆறி போயிட்டாரு. சரி வா. சரி வா வா தேடலாம். எங்க போயிருக்கானே தெரியலையாடா. வாடா இந்த சைடு போய் தேடுவோம். இந்த மொபைல் போன் எப்படியா இருந்தாலும் 25,000 ரூபாய்க்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். 5,000 ரூபாயில ஏன் 10,000 ரூபாய்க்கு கம்மியா வித்தா கூட எப்படியா இருந்தாலும் 15,000 ரூபாய் நிக்குமே. ஜானி நீ சூப்பர்ரா. கொஞ்சம் அங்க பாரு. வாங்க வாங்க. நில்லுங்க நில்லுங்க, என்னாச்சு? நாங்க திருடனை பார்த்து புடிச்சிட்டோம். ஆனா எஸ்கேப் ஆயிட்டான். என்னடா ஆச்சு? அது திருடனை புடிச்சோம் ஆனா எஸ்கேப் ஆயிட்டான்டா. அவன் எந்த பக்கம் போனான்? அந்த பக்கம் போயிட்டான். இந்த பக்கமா? மாயா நீ முன்னாடி போ, நாங்க ஃபாலோ பண்றோம். ஓகே வா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. என்ன இவன் வர்ற மாதிரியே தெரியலையே. வேற வழிக்கு எதுவும் போயிட்டானோ? எப்படி இன்னைக்கு ஒரு ஓடி அடிக்காம விடக்கூடாது. வந்துட்ட, இன்னைக்கு நீ காலிடா. அண்ணே 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 அந்த தெரு போன வரைக்கும் வந்து இறங்கிறேனே. இது என்ன கால் டாக்ஸியா இடியட்?
அப்படியா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு பாரு. நீங்க அப்படி ரவுண்ட் அப் பண்ணுங்க, நாங்க இப்படி ரவுண்ட் அப் பண்றோம். Okay. ஆதி நீ என் கூட வா. நான் போய் தாத்தா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். சரி நீ போ, நீங்க வாங்க. என்னாச்சு? தாத்தா கிட்ட சொல்லிட்டேன், இப்போ போலீஸ் வந்துருவாங்க. சூப்பர். ம். வெயிட்ட பார்த்தா 1 ரூபாய்க்கு மேல இருக்கும் போல தெரியுதே. இவ்வளவு நாளா நகைக்கடைக்காரனை ஃபாலோ பண்ணி வீணா போல. இந்த விஷயத்த அந்த ஜானி மடையங்கிட்ட சொல்லி ஆகணும். ஒருத்த அம்மா துண்டு மேல சுப்பிட்டு என்ன சீன் போட்டான். 1 கோடி ரூபாய் மேட்டரை கேட்டா ஆடி போயிருவான். என்னது சுவிட்ச் ஆஃப் பண்ண வருதே? அந்த புது நம்பருக்கு செஞ்சு பார்க்கலாமா? அப்படியே தப்பிச்சு ஓடிட வேண்டியதான். வரும் பாரு. ஐயோ முட்டை சங்கு. ஏய் புர்ரா. ஏய் ஏய் புர்ரா. ஏய் புர்ரா. ஐயோ மாட்டிக்கிட்டோம் போலே. ஐயோ ஏய் யாரா நீ? யானை மாதிரி பிடிக்கிற? ஏய் ஆமாண்டா, யானை தான்டா. ஏய் ஏய் கஜாடா. ஏய் புர்ரா டேய். கஜாவோட பிடியில இருந்து யாரும் தப்ப முடியாது தெரியுமா? கஜா சூப்பர் கஜா. இந்த டாசல் லேண்ட்ல கெத்து. எங்கடா ஓட பாக்குற? குழந்தைகளை ஏமாத்திட்டு மொபைல் போனையா திருடுற? சொல்றா. ஏய் பசங்களா, சூப்பர்ரா. நீங்களே உன்னை கண்டுபிடிச்சு சுத்தி வளைச்சிட்டீங்கல்ல. வெரி குட் வெரி குட். டேய் உன்னை பார்த்தா திருட மாதிரியே இருக்கு. நீ என்ன உன் கூட்டாளியா? இல்ல சார், நான் திருடன் இல்ல சார். நான் இவனை பிடிக்க வந்தவன். இவங்களோட ஃப்ரெண்டு சார். என்னது? இவங்க ஃப்ரெண்டா? உனக்கு இவங்களுக்கு சம்பந்தமே இல்லையே. ஆமா அங்கிள், இவங்க என் ஃப்ரெண்டு தான். என்னையா இது? கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம இருக்கு. என்ன உன் பேரு? கஜா. நல்ல பேரு தான். எனிகோ யூ டன் எ குட் ஜாப். தேங்க்யூ சார். சார் அது என்னோட ஃபோன் சார். டேய் இது உனக்கு தெரிஞ்ச நம்பரான்னு பாரு. இல்ல சார். டேய் இந்த போன்ல இருந்து யாருக்காவது கால் பண்ணியா? இல்ல. ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்ல செவுல திருப்பிடுவேன். சார் சார் பேசுனேன் சார். யார்கிட்ட பேசுறேன்? எங்க பாஸ். இல்ல இல்ல எங்க அண்ணன் சார். அப்படியா? இந்தா பேசு. ஹலோ அண்ணா. டே ஜூனியர் பேல தம்மா துண்டி செல்போன் அடிச்சுட்டு நீ எல்லாம் என்ன சீன் விட்ட? சரி. அண்ணே 1 லட்சம் 2 லட்சம் இல்லடா 1 கோடி அடிச்சிட்டா அண்ணே. என்னடா ஊங்குற? நீ இருக்கிற ஏரியா சரியில்லடா. அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் பேரு பிரபுடா. ரொம்ப மோசமான ஆளு. எப்படிப்பட்ட ஆளையும் அசால்ட்டா பிடிச்சிருவான்டா. இதுல நான் ஒரு ஆள் மட்டும்தான் டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கேன். அவையெல்லாம் எனக்கு டம்மி பீஸ் மாதிரி. அதனாலதான் அவன் கண்ணுல விரல விட்டு ஆட்டிக்கிருக்கேன். நீ அவன் கண்ணுல மாட்டிக்கிறாரா? நீ எஸ்கேப் ஆகி நம்ம பழைய இடத்துக்கு வந்துரு. சரியா? சரி தம்பி. என்னடா அண்ணனை தம்பிங்கிற? ஆமா தம்பி. நீ இப்ப யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? டேய் நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா? சரி யாரா நீ? நான் தாண்டா உன்னோட எம இன்ஸ்பெக்டர் பிரபு. என்னது இன்ஸ்பெக்டர் பிரபா? அட கோர்த்து விட்டியாடா குரங்கு. சார் அவனை ட்ரேஸ் அவுட் பண்ணியாச்சு சார். அவன் பக்கத்துல தான் சார் இருக்கான். சரி உடனே அவனை ரவுண்ட் அப் பண்ணுங்க. ஓகே சார். கான்ஸ்டபிள் நீங்க அவனை பாத்துக்கங்க. நான் போய் அவனை பிடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே சார். இந்தாடா. ஐயோ இன்ஸ்பெக்டர் அவசரப்பட்டு வார்த்தை விட்டு விட்டோமே. அந்த ஆள்கிட்ட மாட்டினா வாயிலேயே குத்துன்னு குத்துவானே. இங்க குத்த வச்சு உட்காந்துடலாம். அந்த லூசு போய் எப்படி மாட்டினா? படிச்சு சொன்னேன் எப்பயுமே கூட ராண்டு கேட்டானா?
தனியா தொழில் பண்றேன்ட்டு இப்படி என்னையும் கோர்த்து விட்டானே. டேய் இந்தடா உங்கடா ஒளியற இந்தரே ஏய் நில்றா. சார் ஏய் எங்கடா ஓட பாக்குற ஸ்டேஷனுக்கு அவன் தோலை உரிக்க சார், விடுங்க சார். அடடா ஓகே சார் சொல்லுங்க சார் எல்லாத்துக்கும் காரணம் இந்த பசங்க தான் சார் தேங்க்யூ சார் எல்லாம் உங்களால தான்ப்பா இந்த கேஸை பிடிச்சதுனால எனக்கு இப்ப ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு டிசிபி ஏசிபி கமிஷனர்னு எல்லாரும் என்ன பாராட்டுறாங்க இதோ தர்கான பயங்கர கேடி மகா திருட இவனை பிடிக்க என்னென்னமோ பிளான் பண்ணியும் ஒரு வருஷமா டெமிக் கொடுத்துக்கிட்டு இருந்தான் இப்பதான் மாட்டியிருக்கான் ஹலோ ஆமா சார் பசங்களாம் இங்க தான் சார் இருக்காங்க ஓகே சார் பிள்ளைங்களா மீடியால இருந்தெல்லாம் போன் வந்திருக்குடா நீங்கெல்லாம் ஒரே நாள்ல பாப்புலர் ஆக போறீங்க டாக் ஆஃப் த சிட்டியே நீங்க தான்டா அது மட்டும் இல்ல நாளைக்கு மீடியாவே உங்களை தலையில வச்சு கொண்டாட போகுது ஓகே கான்ஸ்டபிள் சார் இவங்க 2 பேரும் ஜீப்ல ஏத்துங்க ஓகே சார். ஓகே தம்பி நம்ம ஜீப்லயே போயிடலாம் வாங்க நான் உங்களை வீட்ல டிராப் பண்றேன் இல்ல அங்கிள் நாங்க நடந்தே போறோம். அப்படியா சரி பத்திரமா பார்த்து போங்க சரியா பத்திரம் அங்கிள் பாய் சரி நாங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு நாங்க கிளம்புறோம். அப்படியா? ஏன் போரிஸ் எங்க கூட எங்க வீட்டுக்கு வரலாம்ல? இல்லாதி இந்த சந்தோஷமான விஷயத்தை நம்ம டாஃபன்லாண்டுக்கு சொல்லலாம்ல. ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான். தேங்க்ஸ் மாயா. தேங்க்ஸ் போரிஸ். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் வேண்டி கிடக்கு? நான் கிளம்பட்டுமா? பாய். சரி வாங்க போலாமா? போலாம். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் குமாரவேல் சார். உங்க ஹெல்ப்னால மட்டும்தான் இது சாத்தியப்பட்டது. பசங்க என்னதான் திறமையா இருந்தாலும் அதுக்கு மூல காரணம் நீங்க தானே சார். உங்களை பாராட்டியே தீரணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்கும் போது அப்படியே புல்லரிச்சு போகுது சார். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். தாத்தா போன்ல யார் தாத்தா? எல்லாம் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ரிட்டையர்ட் டிஜிபி குமாரவேல் சார் பேசினார். உங்களை பாராட்டி தள்ளிட்டாரு. மொபைல் திருடனை பிடிச்சது மட்டும் இல்லாம 1 கோடி ரூபாய் திருடின மெகா திருடனை பிடிச்சது உங்க உதவினால் தானே. நீங்க இல்லனா 2 திருடனுமே பிடிச்சிருக்க முடியாதான். சான்ஸே இல்லையா. அப்படி இப்படி போயிருந்து தள்ளுறாரு, பாராட்டுறாரு, என்னென்னமோ பேசிட்டார். உங்களை மட்டும் இல்லடா, எல்லாம் உங்க வளர்ப்பு தானே என்னையும் சேர்த்து பாராட்டுறாரு. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போகுது. முதல்ல உள்ள வாங்க. உங்க அம்மா வரட்டும். உங்க எல்லாரையும் நிக்க வச்சு திருச்சி சுத்தி போட சொல்றேன். ஊர் கண்ணு உலக கண்ணு எல்லாம் உங்க மேலதான். வாங்க உள்ள போலாம் வாங்க. என்ன திருடனை கண்டுபிடிச்சாச்சா? போன் கிடைச்சிருச்சா? ஏன் பொம்மை சிரிக்கிற? உனக்கு விஷயம் தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும் அம்மு. என்ன அம்மு இப்படி கேக்குற? பொம்மி இங்க இருந்தபடியே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் நம்மால திருடனை கண்டுபிடிக்க முடிஞ்சது. சரி வாங்க உள்ள போய் பேசலாம். வாங்க வாங்க எல்லாரும் போலாம் வாங்க. வாங்க 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 எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க. அது உனக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ தாத்தா. வெரி குட், கீப் இட் அப். நீங்க இப்ப செஞ்சிருக்கிற விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? உங்களை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குடா. ஸ்மார்ட் போன் தொலைஞ்சு போச்சுன்னா ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அப்படி எல்லாம் இல்லாம புத்திசாலித்தனமா யோசனை பண்ணி நம்பிக்கையோட இருந்தீங்க பாருங்க.
அதுவே நிச்சயம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். தாத்தா, என்னதான் நாங்க முயற்சி செஞ்சிருந்தாலும் உங்க உதவி இல்லைன்னா நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கவே முடியாது. அதுக்கு முதல்ல உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா தாத்தா, ரொம்ப தேங்க்ஸ். அப்படி நான் என்னடா பெருசா பண்ணிட்டேன்? நீங்க எல்லாம் ஒத்துமையா இருந்து ஸ்மார்ட் போனை மட்டும் கண்டுபிடிக்கல, அதோட சேர்த்து 1 கோடி ரூபாயையும் அதை எடுத்த திருடனை பிடிக்க நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. போலீஸ் உங்களை ரொம்ப பாராட்டி இருக்கேன். இந்த வயசுல இந்த அளவுக்கு தெளிவா தைரியத்தோட திருடனை அடையாளம் காட்டினதாதான் எங்களால அந்த திருடனை பிடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்களே. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தண்டி காட்டானே ஒரு திருடன், அவனை பிடிச்சது மட்டும் இல்லாம 1 கோடி ரூபாய் பிடிச்சு கொடுத்திருக்கீங்கன்னு போலீஸ் ஆபீசரே பாராட்டுறாரா. எல்லா சேனல் நியூஸ்லயும் நீங்க தான் காக்காத்தோன்னு நீங்க தான். அது மட்டும் இல்லடா, நாளைக்கு பேப்பர்ல நியூஸ் பெருசா கட்டம் கட்டி வரப்போகுதுடா. டேய், பேட்டி கீட்டி எடுக்க வருவானுங்கடா, அப்ப பார்த்து தாத்தாவை கழட்டி விட்டுறாதீங்க. தாத்தா சஃபாரி எல்லாம் போட்டு சூப்பரா வர்றேன். தாத்தா சும்மா காமெடி பண்ணாதீங்க தாத்தா. காமெடி இல்லடா, சீரியஸா சொல்றேன். சரி, அது போட்டோம். இந்த விஷயத்துக்காக அதை கொண்டாடுற வகையில நான் உங்களுக்காக ஸ்பெஷலா காபி போட்டு கொண்டு வரேன். என்ன தாத்தா, காஃபி மட்டும் தானா? முதல்ல காபியை சாப்பிடு, அப்புறம் 10 நிமிஷம் பிரமாதமான ஸ்வீட் பண்ணி கொண்டுறேன். பொம்மி, தாத்தா உனக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும்? ஏன் தாத்தா பொம்மிக்கு மட்டும் என்ன ஸ்வீட் வேணும்னு கேக்குறீங்க? எங்க எல்லாரையும் கேட்கலாம்ல. அப்படி இல்லம்மா. தாத்தா நான் சொல்றேன் தாத்தா. அபூர்வா, பொம்மை இல்லாம இருந்திருந்தா நம்ம திருடனை பிடிச்சிருக்க முடியுமா? முடியாது. அதுக்கு தான். ஆமா சஞ்சய், பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லனா எதுவுமே நடந்திருக்காது. சொல்லு பொம்மி, என்ன ஸ்வீட் வேணும்? எனக்கு உங்க எல்லாருக்கும் என்ன ஸ்வீட் பிடிக்குமோ அந்த ஸ்வீட் கொடுத்தாலே போதும். அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே ஒரு பிஸ்கட். சும்மா சொன்னேன். லட்டு லட்டு என்ன? செஞ்சிட்டோம்ல, சூப்பரா செஞ்சிட்டோம்ல. செஞ்சிட்டோம், ஆனா பிரசன்ட் பண்ணும்போது இத பத்தி 4 வார்த்தை சொல்லுவாங்களே, அதுதான் எப்படி சொல்லணும், என்ன சொல்லணும் அதான் தெரியல. ஆமாப்பா, இந்த மிஸ்ஸுங்களோட இதான் பிரச்சனை. கனவு நனவாய் ஆனதே, மகிழ்ச்சி கண் முன் வந்ததே, நட்புடன் வாழவே. பொம் பொம் பொம்மி, பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சில பொய்கள் வெல்லவே, பல உண்மை சொல்லவே, ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். பொம் பொம் பொம்மி, பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். டேய், அவன் எந்த ஊர்ல இருந்தாலும் நம்மளால அவனை கண்டுபிடிக்க முடியும். அதான் எப்படி? அதான் நம்ம லிப்ரோ இருக்குல்ல, லிப்ரோ புக் எப்படிடா நமக்கு ஹெல்ப் பண்ணும்? ஹெல்ப் பண்ணும்டா. கவலைப்படாதீங்க, நானும் மாயாவும் ஒரு பக்கம் தேடுறோம். கண்டிப்பா அவன் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. சரி, நீங்களும் போங்க, போய் தேடி பாருங்க. நீங்க அந்த பக்கம் போங்க, நாங்க இந்த பக்கம் போறோம். சரியா? ஓகே மாயா.